மகர ராசி அன்பர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசி தான். இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு உழைச்சி தேஞ்சு போயிட்டீங்க சார். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னா நீங்களாக ஃப்ரீயாக இருக்கிறதில்ல, உங்கள்கிட்ட இருக்கிற வேலையை கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களை தானாகவே ஃப்ரீ பண்ணி விடும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவும் இருந்துக்கணும். வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை தேவை, தொழிலில் கவனம் தேவை. தொழிலில் என்ன கவனமாக இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்க செய்யும். சில நேரங்களில் உங்களுக்கு அதீத லாபம் கொடுக்கலாம், அதுவே ரிஸ்க்காகவும் போய் முடியலாம். இந்த காலகட்டம் பழசை விட கொஞ்சம் பரவாயில்லையா வருமானம் வருது அப்படின்னா அதை எடுத்து சேவிங்ஸில் போட்டு வைங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ், இல்லை டிஜிட்டல் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சரி பார்க்குறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப எச்சரிக்கையாக வச்சாகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர் சனி பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால இது ஓரளவுக்கு கஷ்டங்களில் கூட உங்களை பாடம் கற்றுக்கிட்டு மறுபடியும் உங்களை செயல்பட வைக்கும். மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணால் அடுத்த நாள் சேஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் யோசிக்கக்கூடிய நபர். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பூமி தத்துவ ராசி. பூமி தத்துவம் அப்படின்னா எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல போய் செட் ஆகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்குவீங்க. எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதே போல் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே மிகவும் பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. எந்த வேலையையும் முழுமையாக முடிக்க விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. பொறுமை இவர்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் நிலையான வெற்றி அடைவாங்க. நேர்மையும் ஒழுக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் இவங்க தான். குடும்பத்தை முதன்மையாக கருதுபோவாங்க. ஒரு விஷயம் 10 விஷயம் இருக்கலாம், ஆனால் அதில் குடும்பம் தான் சார் எனக்கு முக்கியம் அப்படின்னு குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய நபர். என்னுடைய பெற்றவங்களுக்காக அதிகமாக ரொம்ப இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மணி ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். துன்பங்களை வெளியில் காட்டாமல் மனதுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய நபர் இந்த மகர ராசி. மகர ராசியிலே ஒரு வினோதமான ராசி என்ன அப்படின்னா, மற்றவங்க கஷ்டப்பட்டால் உதவ விரும்புவாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம், ஃபஸ்ட்டு உதவணும், அப்புறம் நாம் மற்றதை பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான பலவீனம் என்ன தெரியுமா? அதிகமாக யோசிப்பாங்க. யோசிக்கிறதுனால ஏதாவது ஒரு விடை கிடைச்சா பரவாயில்ல, யோசிக்கிறதுனால ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா பரவாயில்ல. யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட யோசனைகள் இருக்கும். உங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ராசியினுடைய நோக்கங்கள் அப்படி. அதே போல் சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் பிடிவாதம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப இது பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இவங்க எப்போவுமே அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நபர். அனைவரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. மன அழுத்தத்தை உள்ளுக்குள்ளே சுமக்கக்கூடிய ஒரு நபர். மன அழுத்தம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கவும் மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே போட்டு நீங்கள் பூட்டி வச்சுருக்கனால அதனால் ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதை யோசித்து அதை பண்ணுங்கள். தற்போதைய நிலைமைப்படி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பல மகர ராசிக்காரங்களோட தற்போதைய நிலைமை என்ன தெரியுமா? உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கிது சார். கிடைக்கிது இல்லைன்னா சொல்லலாம், ஆனால் தாமதமாக கிடைக்கிது சார். அதுக்குள்ளே அது எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள், வர வேண்டிய அமௌண்ட்டு ஒரு மாதம் தள்ளி போனால் பரவாயில்ல, 2-3 மாதம் தள்ளி போகுதே, எவ்வளோ வட்டி ஆகுது. உழைப்பு கேட்ட பலன் தாமதமாக கிடைக்கிறதுனால எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படிங்கிறது உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்குது. பண விஷயங்களில் கவனமாக செயல்படுறீங்க. பண விஷயத்தில் கவனமாக செயல்பட்டாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சேமிக்க முடியலைங்கிறது ஒரு கொஷின் மார்க். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால ரொம்ப அப்படியே உள்ளே போய் டீப்பாக போயிட்டுருக்குது. தொழிலில் மாற்றம் பற்றி சிந்தித்து வருகிறீங்க. ரொம்ப டீப்பாக போய் சிந்திச்சிட்டு இருக்கீங்க. புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க புதிய வாய்ப்புகளை. மனதில் பல திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்த சரியான நேரத்தை காத்துட்ருக்கீங்க. சரியான நேரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர் நீங்கள். சரியான நேரம் வரும்போது நாமளும் பெரிய ஆள் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாம் பெரிய ஆள் ஆகும். இதுவரை பட்ட கஷ்டங்கள்லாம் கடந்த சில ஆண்டுகளில் பண நெருக்கடி வந்துச்சு, கடன் சுமை வந்துச்சு, நண்பர்களால் ஏமாற்றம் வந்துச்சு, உறவினர்களில் புரிதல் இல்லாமல் போச்சு, தொழிலில் தடை வந்துச்சு, பதவி உயர்வு தாமதமாக இருந்துச்சு, திருமண தாமதம் நடந்துச்சு, குழந்தை பாக்கிய தாமதம் நடந்துச்சு, சொத்து பிரச்சனைகள் நடந்துச்சு. அதே போல் உடல் நலத்தில் கவனமாக இல்லாமல் சில கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டது. மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. சில நேரங்களில் தூக்கம் வரதில்லை சார். நல்லா சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு கவலை இல்லாத மனுஷன் அப்படின்னா நைட்டானால் மனப்பிரச்சனை இருக்கக்கூடாது, காலையிலானால் மலை பிரச்சனை இருக்கக்கூடாதும்பாங்க. பல பிரச்சனைகளில் சிக்கின இந்த மகர ராசி அதிகமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியான உபாதைகள், பணம், அதே போல் மனம். இந்த உடல் ரீதியான விஷயத்தில் கால் நரம்பு, முதுகெலும்பு, கழுத்து, இந்த 3 உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ இது பண்ணிகிட்டே இருக்கும்.
சில நேரத்தில் தூக்கம் வராது, தூக்கமின்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சில நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பீங்க. ஏன்னா மகராசி வந்து குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற ராசி நீங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் வேலைகிற வாய்ப்புகள் 100% உண்டு. அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க பிறந்ததுலேருந்து சொத்து பிரச்சனை பார்க்காத ஒரு ஆளாக இருக்கவே மாட்டாங்க. எங்களோட தாய் தந்தையராவது சொத்து பிரச்சனைக்காக இங்கே சித்தப்பா பெரியப்பாட்டியாவது சண்டை போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு தான் எங்களோட இது இருக்கும். நண்பர்களால் ஏமாற்றத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க, பண நெருக்கடி கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க, கடன் சுமை ஒரு டைமாவது உங்கள் லைஃப்பில் வந்து போகும். உறவினர்களுடைய புரிதல் இல்லாமல் உறவினர்கள்ட்ட அதிகமாக சண்டை போடுவீங்க. தொழிலில் தடைகள் நிறையாவே ஏற்பட்டிருக்கும். பதவி உயர்வு தாமதமாக இருந்திருக்கும். பதவி உயர்வுனால ரொம்பவே நீங்கள் வந்து சிக்கி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மைண்டே வந்து அப்செட்டில் தெரிஞ்சிருப்பீங்க. திருமண தாமதம் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுவும் சுற்றி பார்ப்பீங்க, பக்கத்தில் திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. குழந்தை பாக்கிய தாமதம் அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். சொத்து பிரச்சனைங்கிறது நான் முன்னாடி சொன்னதான். சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் சந்திப்பீங்க. அது உங்களால் சந்திக்கிறீங்களா இல்லை எப்படின்னு தெரியாது. ஒரு சிலருக்கு மகராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் சொத்து அமையிறது பெரிய விஷயமா இருக்கும். உடல்நல கவலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. கொஞ்சம் பார்த்துருந்தோம், நல்லா தூங்கி எழுந்திரிங்க. பல மகர ராசிக்காரர்களுக்கு அமைதியாக இவற்றை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரத்தில் அதை சமாளிக்க மாட்டீங்க, அதனால தான் மாட்டிக்கிறீங்க. யாரால் துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா பொதுவாக பார்க்கும்போது மிகவும் நம்பிய நண்பர்களால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப எவரை நம்பியிருப்பீங்க. தொழிலில் கூட்டாளிகளால் துரோகம் ஏற்பட்டிருக்கும், உறவினரால் துரோகம் ஏற்பட்டிருக்கும், பணம் வாங்கியவங்களால் துரோகம் ஏற்பட்டு, சிலருக்கு காதல் உறவில் ஏற்பட்ட மாற்றமும் ஏமாற்றமும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். மகர ராசிக்காரங்க நம்பிக்கை வைத்தவர்களிடம்தான் அதிகமாக வந்து மனவேதனை அடைவாங்க. 2026 தமிழ் புத்தாண்டு முதல்ல என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, இந்த காலம் பலருக்கு புதிய தொடக்கமாக அமையலாம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதிய வேலைவாய்ப்பு உண்டு, தொழில் விரிவாக்கம் உண்டு, வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிறையா பேருக்கு மகராசிக்காரர் சூப்பராக இருக்கும்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட தசாபுத்தி தான் பேசணும். தசாபுத்தி பேசணும் அப்படின்னா உங்களோட ஜாதகம் தான் பேசணும். இப்போ நான் சொல்கிறது ராசி பலன். நிறைய பேர் திட்டுவீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ராசி பலன் தான் ஓரளவு தான் படிக்குங்கிறீ, அப்புறம் அதெல்லாம் சொல்கிறேன்னா நான் சொல்கிறது 60% உங்களுக்கு படிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து ராசி பலன் உள்ள நட்சத்திரம், லக்கினம், தசாபுத்தி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியான விஷயங்கள் தான் பார்க்கணும். அப்போ கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே போல் பிரபல ஜோதிடர், நிறைய விவிஐபிக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், ஜோதிட ஆசான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 200 ஜோதிடருக்கு மேலே இவங்ககிட்ட வந்து குருகுலமில் கற்றுக்குறாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக பார்க்கணுங்க. நிறைய பேர் நான் சொல்கிறது தான். ஏதோ ஒன்று டக்குன்னு போய் பார்த்துட்டு கம்மியாக காசு கொடுத்தா அவங்ககிட்ட சரி பண்ணுறாங்க அப்படின்னு போய் ஒவ்வொருத்தையும் மாட்டிக்காதீங்க. தெளிவாக சொல்லணும், என்ன நடந்துச்சு என்ன நடக்குது, ஓப்பன் ஸ்பேஸாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பர் பண்ணுங்கள். உங்களுடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நிலம் சம்பந்தமான நல்ல செய்திகள் வரதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். இது ராசியின்பால் நான் சொல்கிறேன். வாகனம் ஆகிறதுக்கான யோகம் உண்டாகிறதுக்கான காலகட்டம், வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கான காலகட்டம், சமூக மரியாதை உயரக்கூடிய காலகட்டம். இந்த டைமில் உங்களுக்கு சமூக மரியாதை உயருது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. குரு பயிற்சி பலனை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய காலங்களில் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, திருமண யோகம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்பு உண்டு, குடும்ப ஒற்றுமை ஓங்கும், ஆன்மீக முன்னேற்றம் உருவாகுதுங்க. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு. குரு பகவான் எங்கே சார் இருப்பார், எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் நீங்கள் குரு பகவானை பார்க்கலாம். மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் ஒரு இது நிறையா பேர்த்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சார் கலர் துணி போட்டு போனால் எப்படி சார் செட் ஆகும் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நிறத்தின் பால் ஈர்ப்பு. ஒரு கல் போட்டுருக்கிறதோ, ரத்தினங்கள் அணிகிறதோ, அதுக்கான நிறங்களில் உடை அணிகிறதோ, இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஈர்ப்பு. மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்கள் பக்கம் வருதுன்னு அர்த்தம், நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். குரு பயிற்சியில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆப்டாக பொருந்தும். மஞ்சள் பூ சமர்ப்பிக்கிறது கடவுளுக்கு. அதே போல் கடலை பருப்பு தானம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்காக அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்பீங்க. அதே போல் செய்யக்கூடாதவை அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், அவசர முதலீடு செய்ய வேண்டாம். இந்த காலகட்டம் அவசர முதலீடு வேண்டவே வேண்டாம். கோபத்தில் பேசாதீங்க. உறவினர்களுடன் பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை. தேவையில்லாத கடனை தவிர்க்கணும். பிறர் பேச்சை மட்டும் நம்பி முடிவெடுக்க வேண்டாம். குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அப்படின்னா எதிர்பாராத பணவரவு. எதிர்பாராத பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயந்தான். எதிர்பாராத பணவரவுங்கலாம் ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். டக்குன்னு ஒருத்தர் பணம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி தான். புதிய தொழில் உண்டாகுது,
பதவி உயர்வு கிடைக்குது, வியாபார வளர்ச்சி உண்டாகுது, சொத்து சேர்க்கை நடக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது, குழந்தைகளால் பெருமை உண்டாகுது. இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது. இருந்துமே உங்களுக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தான் செக் பண்ணணும். ஏன்னா இந்த ராசிக்கு வண்டி வாகனமும் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா இருக்குது, குடும்ப ரீதியாகவும் நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது, அதே போல் தமிழ் புத்தாண்டோட பலனும் நல்லாயிருக்கு. அப்போயும் உங்களுக்கு ஒரு லேக் அடிக்குது சார் அப்படின்னா தசாபுத்தி பார்க்கணும். தசாபுத்தியும் லக்கினமும் என்ன அப்படின்னு பார்க்கணும். மகர ராசி நல்லாயிருக்கு, லக்கினம் உங்களுக்கு வேறு தானே, அதுக்கு எப்படி இருக்குது. தசாபுத்தி இன்னும் இப்போ என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது. என்ன தான் நீங்கள் வந்து ஒரு இதாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்கும்ல. தமிழ்நாட்டில் மழை பெய்யுது, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு கேப்போட விட மழை பெய்யும், அதில் ஒரு மாவட்டம் அப்படி தான் மகர ராசிக்கு நல்லது நடக்கும், அதில் ஒருத்தருக்கு நல்லது நடக்குது. அது யார்? அப்போ எப்படி சார் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? தசாபுத்தி தான் பேசும். சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், சென்னையில் இப்படி மழை பெய்யுது, மற்ற நாட்டுக்கு ஏன் மழை, மற்ற ஊருக்கு ஏன் மழை பெய்யலை? தசாபுத்தி வேறு அந்த மாதிரி தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, மகர ராசிக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். வண்டி வாகன யோகத்தை பொறுத்தவரைக்கும் 2026லேருந்து 27 காலகட்டத்துக்குள்ளே புதிய இருசக்கர வாகனங்கள் நீங்கள் வாங்கியே ஆகணும். கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஸ்டெப் எடுத்தால் வாங்கலாம். தொழில் வாகனம், கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோவோ, வண்டியோ, லாரியோ, பஸ்ஸோ ஏதோ ஒன்று பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. கவனத்தை பொறுத்தவரைக்கும் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருங்க. வாகன ஆவணங்களை சரிபார்க்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகமாக ஓட்டுவதை தவிர்க்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பலனை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம். ஸோ நல்லா வரன் அமையிறது மேட்டரில் திருமண ரீதியான சில சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. பக்கத்தில் சிவ ஆலயங்கள் இருந்துச்சுன்னா போய் வழிபட்டு வாங்க. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்ப சம்பந்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், சொந்தத்தில் பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சொல்லிடுறேன், முன்னாடி வந்து இப்போ நான் சொன்னல சொந்தத்தில் பொண்ணு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். உடனே மகர ராசிக்காரன் சொல்லுவாங்க, இல்லை நாங்களாம் வந்து பண்ணது வெளியில் தான் பண்ணோம் அப்படிம்பாங்க. இப்போ வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன், அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும். இதுக்குமே வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உங்களுக்கு அற்புதமான ஒரு அருமருந்து. புருஷ முன்னாடி கூட சண்டையாக வந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்ப அமைதி மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய வீடு அல்லது குடும்ப விரிவாக்கம் பற்றிய நல்ல செய்திகள் வரும். அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் 4 நாட்கள் எதிர்பாராத தகவல் வரும், பணவரவு உண்டாகுது. இந்த காலகட்டத்திலாம் பணவரவு வரும், அது சரியாக பயன்படுத்திக்காங்க. அடுத்த 4 நாட்கள் சிறிய மனக்கசப்பு உண்டு, வேலை படு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய சந்திப்புகள் வந்து உங்களுக்கு நடக்கும். கடைசி 4 நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவு உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. கண்திஷ்டியை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பாரம்பரிய நம்பிக்கைகள் பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, புதிய வீடு கட்டினா, புது வாகனம் வாங்கினா, தொழில் வளர்ச்சி வந்தால், குழந்தைகளை முன்னேற்றம் நடந்தால், இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சமயங்களில் கண்திஷ்டி இருப்பதாக பல வந்து நம்புகிறாங்க. ஆனாலும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதீத வளர்ச்சி டக்குன்னு உருவாகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து கண்திஷ்டி வருது. பரிகாரம் அப்படின்னா கற்பூர தீபம் ஏற்றுங்க, எலுமிச்சை மிளகா திருஷ்டி சுற்றுங்க, வீட்டில் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணால் A to Z கம்ப்ளீட்டாக அதுவும் க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா சனி பகவானை வணங்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும், விநாயகர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு அற்புதமாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு குடும்ப ரீதியான சிக்கல்களை தீரும், மன ரீதியான சிக்கல்களை தீரும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும். சனி பகவான் வழிபாடு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கும், பிரச்சனையிலிருந்து விலகும். விநாயகர் வழிபாடு எல்லா சிக்கல்கள்லேருந்து உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும். இதுதான் வந்து நீங்கள் கும்பிட வேண்டிய 6 தெய்வங்கள் உங்களுக்கு தரக்கூடிய வரங்கள். எந்த கோயிலுக்கு சார் போயிட்டு தான் நல்லது? திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டாலும் அற்புதமாக இருக்கும். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்லாம் மிகப்பெரிய ஒரு பவரான கடவுள். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள். பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் அற்புதமான ஆலயம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் முன்னே கண்டிப்பாக அங்கே போய் வழிபட்டுவாங்க. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா, அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் கருநீலம், கருநீல ஆடை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அடர் பச்சை ரொம்ப நல்லது. சாம்பல் அற்புதம். கருப்பு சில பாரம்பரியங்களில் சனிக்கிழமை சனி வழிபாட்டு போது தொடர்புடையதாக கருதப்படுது. இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இல்லை அம்மன் கோயிலுக்கு போகும்போது கருப்பு போடாமல் போகிறது ரொம்ப நல்லது. வெள்ளை கட்சியை பயன்படுத்திக்கோங்க, சட்டை போடுறது வெள்ளை சட்டை போடுறதுலாம் நல்லது. மற்றபடி மஞ்சள் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலகட்டம் வியாழக்கிழமையில் குரு பயிற்சி அன்னைக்கு போட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதுதான் சிகப்பு வந்து உங்களுக்கு எப்பவுமே சூப்பர். கருநீலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடர் பச்சை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்.
எந்த தானம் நல்லது அப்படின்னா கருப்பு எள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுந்து கொடுத்தாலும் நல்லது. காலணி வந்து யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது. முதியோருக்கு உதவி செய்யுங்க. அதான் முன்னாடி சொன்னது தான். காலணியாக இருந்தாலும் சரி, சோறாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி, பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, குளிருக்கு பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று முதியோருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கல்வி உதவித்தொகை செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லது. படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை ரொம்ப அற்புதமாக உங்களை வந்து மேலோங்கி கொண்டு வரும். எந்த ரத்தின மணிகளான பாரம்பரிய யோகத்தின்படி நீலம், ப்ளூ ஸ்பெரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்பெரை, அதாவது தனிப்பட்ட விஷயங்களின்படி ரத்தினங்கள் நீங்கள் யாருக்கும் செக் பண்ணிட்டு போகிறது பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் நீலம் நல்லது தான். அதே மாதிரி அமெத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஜோதிடர்களுடைய பரிந்துரைப்படி இந்த கல் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. யார் உங்களுக்கு எதுனா பொறாமை கொண்டவர்கள் தான் உங்களுக்கு எதிரி. அதே போல் உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்ட விரும்பாதவங்கள்லாம் எதிரி தான். இனிமையாக பேசி பின்னால் குறை கூறுறவங்கலாம் கொஞ்சம் பார்த்துருங்க. தொழிலில் போட்டியாளர்கிட்ட பார்த்துருங்க. யாரிடம் எச்சரிக்கையாக இருக்குன்னா, அதிக வாக்குறுதி கொடுக்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கேட்டு நெருங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட ரகசியங்களை அறிய முயற்சிப்பாங்க. சார் இந்த விஷயம் பண்ணியாட்டங்குது, ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. போலி முதலீடு திட்டங்களை கூறுவாங்க, அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னா 2026 புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகுது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுது. சொத்து மூலம் லாபம் கிடைக்குது. தொழிலில் நிலையான வளர்ச்சி உண்டாகுது. சேமிப்பில் அதிகரிக்குதுங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியார் துறையில் பதவி உயர்வு கிடைக்கும் போது, புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போது, வெளிநாட்டு தொழில் தொடர்பான விஷயங்கள் அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தில் மூட்டு வலி, முதுகுவலி, கழுத்து வலி நான் சொன்னது தான். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வைட்டமின் டி அல்லது கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கும், அதை சரி பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சி நல்லாயிருக்கும், நல்லா தூங்கி எழுந்திரிங்க. சீரான உணவு இது எல்லாமே கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டமான எண் பொறுத்த வரைக்கும் 4, 8, 22. என்ன சார் 4, 8, 22 ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் இது பயன்படுமான்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தை வச்சு மீதியை செக் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்ட கிழமைகள்லாம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. பொதுவாக ஜோடி ரீதியான சேர்க்கைகளின்படி வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் சிலருக்கு வேலை, கல்வி அல்லது தொழில் காரணமாக வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்கும் நிதி திட்டத்தின் கீழே முயற்சி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வந்து நிதி திட்டத்தின் கீழே இருக்குது. அதே போல் நீதிமன்ற வழக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னா, பொறுமையோட சட்ட ஆலோசனை பின்பற்றிங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இது கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆராய்ச்சி செஞ்சு தொடங்கலாம். சரியான கூட்டாளிகள் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதீத முதலீடுகள் போடக்கூடாது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அவசர முடிவுகள் வேண்டவே வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குமான்னு கேட்டால் பேச்சில் நிதானம் மற்றும் புரிதல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் உண்டு அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது. கோவில் தரிசனம் மற்றும் தர்ம செயல்களில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும். 2026 உங்களுக்கு வந்து பலருக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லா துறையிலையுமே அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. அதுலேயும் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் நல்லா இருக்குன்னா, தொழில், பணவரவு, சொத்து, குடும்பம், திருமணம், குழந்தைகள், ஆன்மீகம் போன்ற பல துறைகளில் படிப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானுடைய பொறுமையையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றி குருவினுடைய அருளையும் அதில் இருக்கக்கூடிய ஆசையையும் நாடி முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா, அந்த இறைவன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா, நீண்ட காலமாக காத்திருந்த பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பர் ஃபோன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு, எந்த அளவுக்கு உண்மை இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நன்றி நண்பர்களே.